மாற்றம் மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது. மாற்றம், பருவநிலை மாற்றம், உடலிலே மாற்றம். குழந்தைகளெல்லாம் மாறுகிறது. மரங்கள் வளர்ந்து தோப்பாக மாறுகிறது. குப்பைகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் சேருகிறது. முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தாடி மீசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருப்பது தான் மாற்றம். இந்த மாற்றத்தை யாரால் நிறுத்த முடியும் என்றால் யாராலும் முடியாது. ஏனென்றால் அது தானியங்கி மாறிக்கொண்டே இருக்கும். காலம்தான் மாற்றுகிறது. நாம் தான் நேற்று, இன்று, நாளை என்று காலத்தை பெயர் வைத்துள்ளோம். ஆனால் மாற்றம் என்பது எல்லோரும் நினைப்பது போல அல்ல, நிரந்தரமானது அல்ல. அது மாறிக்கொண்டே இருப்பது தான் மாற்றம். அந்த மாற்றத்திற்கு தகுந்தவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டும். நாம் மாறிக்கொள்ளவில்லை என்றால் நம்மை மாற்றிவிடுவார்கள். எனவே மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது தான். எல்லாமே எல்லா காலத்திலுமே மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது, இப்பொழுது இல்லை என்று நாம் காண்பது இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு இருக்காது, மாறிவிடும். அதுதான் மாற்றம். மாற்றம் என்பது மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். அதனால் நமக்கு மாற்றம் தெரிய வருகிறது. மாற்றம் என்பது மாறாததே. நாமும் மாறிவிடுவோம். மனதளவில் நாம் உறுதியாக இருப்போம். மாறாக இருப்போம். நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நமது எண்ணங்கள் வாழ்க்கையின் பாதையில் முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் எனது கருத்து. மாற்றம் மாறாதது, மாறிக்கொண்டே இருப்பது. நேற்றிருந்தார், இன்று இல்லை. இன்று இருப்பார், நாளை இல்லை. அதன் பிறகு அந்த இடம் காலியாகிவிடும். அவர் இருந்த இடமெல்லாம் காலியாகிவிடும். அப்படி இருக்கையில் எது நிரந்தரம்? எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதை நான் சொல்லவில்லை. 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர் அவர்கள் சொன்னார். அதை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். மாற்றம், 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 மாறாததே மாற்றம். எனவே நீங்கள் மாற வேண்டும். தேவைக்கேற்ப மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். குடிசை வீடு இப்போது மாளிகையாக மாறிவிட்டது. மண்ணாக இருந்த இடமெல்லாம் இப்பொழுது விளைநிலங்களாக மாறிவிட்டது. மரங்களெல்லாம் காடுகளாக மாறிவிட்டது. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இதே சாலை ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இல்லை. இன்று பல வீடுகள் வந்துவிட்டது, பல கடைகள் வந்துவிட்டது, பூங்காக்கள் வந்துவிட்டது, கோயில்கள் வந்துவிட்டது, மின் விளக்குகள் வந்துவிட்டது, மரங்கள் வந்துவிட்டது, கோயில்கள் முளைத்து விட்டது. இப்படித்தான் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றத்தை புரிந்து கொண்டால் நாம் எந்த அளவிற்கு மாறியிருப்போம் என்பது நமக்கே தெரியும். அதுதான் உண்மை. உண்மை என்பது மாறாதது. உண்மையும் மாறும். ஒரு காலத்தில் உண்மையும் மாறும். வாய்மை மாறாது. இன்று உண்மை என்பது மாறிவிடும். ஆனால் வாய்மை என்பது மாறாதது.